குடு. அவிக், அன்னைக்கு தீ பிடிச்சிருந்ததுல அப்ப நீ அங்கதானே இருந்த? அவிக், நீ ஞாபகப்படுத்தி பாரு. அவிக், நீ அங்கதானே இருந்த? அவிக், இதுல அப்படி என்ன இருக்கு? அவிக், நீயும் உன் அக்காவும் எரிஞ்சு போயிடுவீங்க. உன் அம்மா அப்பா எப்படி எரிஞ்சாங்களோ அதே மாதிரி. அதனால ராணி அம்மா கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா முதல்ல உன் அக்கா எரிஞ்சு போவா. இல்ல 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 ராணிமா, எனக்கு இவன் காட்டின டிராயிங்கே வேற. இவன் இதை காட்டல. அது எங்கன்னு தெரியல. அந்த டிராயிங் எங்க போச்சு? அவிக், நீ எனக்கு ஒரு டிராயிங் காட்டினல, அந்த டிராயிங் இதுல இல்லையே. எங்க இருக்கு அவிக்? நீ அதை எங்க வச்சிருக்க? நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது நீ வரைஞ்சல அவிக். அதுல நீ தீப்பந்தம் வரைஞ்சிருந்த, நெருப்பு இருந்தது, அப்புறம் ஒரு கை கூட இருந்ததே. அந்த கையில தீப்பந்தம் கூட இருந்தது. அந்த டிராயிங் எங்க அவிக்? அவிக் பண்ணா, சரி விட. ஐம் சாரி. நீ அமைதியா இரு. நீ அழாத. உன் அக்காவும் கூட இருக்கல. நீ அழாத. சாரி. ஐம் சாரி அவிக். ஏன் பொய்யான தகவல் எல்லாம் இந்த பையனுக்கு கத்து தர? உனக்கு எங்க கிட்ட என்ன வேணும்? இல்ல ராணிமா, இவன் பயந்து போயிருக்கான். வேற போதும், வாய மூடு. ஏற்கனவே அவன் உடம்பு சரியில்லாம இருக்கான். இதுல நீ வேற பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. நீ இல்ல ராணிமா, அந்த மாதிரி போதும். நீ பேசிட்டல்ல, இப்ப நான் பேசுறேன். இப்பவே இந்த நிமிஷமே இந்த ரூமை விட்டு நீ வெளியே போ. இல்ல ராணிமா, இது அந்த டிராயிங்கே கிடையாது. வாயால சொன்னா கேட்க மாட்டேல்ல. ராணிமா, ராணிமா, இது அந்த டிராயிங். போ வெளியே. வா அவிக் பண்ணா, வேண்டாம். நீ அழக்கூடாது. நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் பாட்டிமாவும் கூட இருக்கேன்ல. இனி உனக்கு யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அவிக், எனக்கு காட்டின டிராயிங்க ஏன் இவங்களுக்கு காட்டல? அவிக் எதுக்காக ராணியம்மா கிட்ட போய் சொன்னான்? ஒருவேளை அவன் பயந்து போயிருக்கலாம். அதனால அவன் ராணியம்மா கிட்டே போய் சொல்லிருக்கான். நான் ஏதாவது பண்ணி அவிக் கூட இந்த பயத்தை கண்டிப்பா நான் போக்கே ஆகணும். ஆனா நான் என்ன பண்றது? அவைக்கே இத பத்தி ராணி அம்மா கிட்ட உண்மையை சொன்னாதான் ராணி அம்மாக்கு நம்பிக்கை வரும். நான் என்னோட மம்மி டாடிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க அவிக்கோட குரலை கண்டிப்பா நான் திரும்ப கொண்டு வருவேன். இன்னைக்கு அவனை ஜெய்ப்பூருக்கு கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு அப்படி இப்படின்னு எப்படியோ அந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். ஒருவேளை ராணி அம்மா கிட்ட எதையாவது சொன்ன, அப்போ முதல்ல உன்னோட அக்கா எரிஞ்சு போவா. அதுக்கப்புறம் நீ இந்த ஆட்டத்தை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். இந்த குட்டி பையன் சீக்கிரமே மறுபடி பேசுறதுக்கு முன்னாடி அவனோட குரலை நிரந்தரமா நாம மூடியாகணும். வேற எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்றதுதான் நல்லது. ஒரு தடவை வழியில இருக்கிற முள்ள, அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. அதோட எல்லாம் நமக்கு சொந்தம் ஆயிடும். அவிக்கண்ணா, இந்த வாய்த்தர மருந்து சாப்பிடு. அவ்வளவுதான். தண்ணி குடி. பிரமாதம். இப்ப நீங்க ஓய்வெடுங்க, சரியா? அக்காவுக்கு மேல கோவம் ஏன் தெரியுமா?
என்ன ராணி அம்மா கிட்ட அந்த டிராயிங் பத்தின உண்மையை நீ சொல்லவே இல்ல. அதோட தப்பான டிராயிங்க ஏன் காட்டின? அதோட அந்த ரியல் டிராயிங் எங்க இருக்கு அவிக்? நீ ஏன் பயந்து இருக்க? யாராவது உன்னை பயமுறுத்துறாங்களா? நீ பயப்படாத அவிக். இந்த இடத்துல நீயும் உன்னோட அக்காவும் தான் இருக்கும். ஓகே, நீ எல்லா உண்மைகளையும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம். இப்ப சொல்லு, உன்னை யாராவது பயமுறுத்துறாங்களா? எனக்கு அப்பவே தோணுச்சு. அவிக், நான் சொல்றதை கேளு. நாம இங்க இருந்து சீக்கிரமாவே வெளியே போய் ஆகணும் அவிக். ஓகே, அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா நம்ம கிட்ட அந்த பஞ்சாரவ் குரூப்பை பத்தி சொல்லிருக்காங்கல்ல? அவங்க கிட்ட எல்லா வைத்தியங்களும் இருக்கும். அவங்க உன்னை கண்டிப்பா குணப்படுத்திடுவாங்க. அப்புறம் உன்னோட குரல் உனக்கு திரும்ப கிடைச்சிரும். நீ அக்கா கூட வருவ இல்லையா? நீ பிரேவ் பாய். ஆனா அவிக், இந்த விஷயம் நம்மளை தாண்டி வேற யாருக்கும் தெரியவே கூடாது. ஓகேவா? ப்ராமிஸ்? வெரி குட். இப்ப பிளான கேளு. எப்பயும் போல நாளைக்கு காலையில நம்ம கார்டன்ல சுத்த போவோம்ல? அப்ப யாருக்கும் தெரியாம மாளிகைக்கு பின்னாடி வந்துரு. நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணுவேன். ஆல் கிளியர்? இப்ப நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. மத்த வேலைகளை நான் பாத்துக்கிறேன். போன்லலாம் என் கூட பேசக்கூடாதுன்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பணம் கிடைச்சிரும். மறுபடியும் எனக்கு போன் இங்க பாருங்க. நாளைக்கு நான் டிஐஜி சாரை மீட் பண்ண போறேன். நீங்களும் என் கூட அப்ப வரணும். ஒருவேளை இவ ரிம்ஜிம் சொன்ன பேச்சை கேட்டு அதை நம்பி போலீஸ் கிட்ட போறதுக்கு தயாராயிட்டாளா? அந்த பொண்ணை பேச்சை கேட்டு நீ இப்படிலாம் நடந்துக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு ராஜி? அவ பேச்ச நீ எதுக்காக நம்புற? உனக்கு தான் தெரியல, அவ இப்படிதான் நடிச்சிட்டே இருப்பா. இப்ப எதுக்காக நீங்க இப்படி உளறிட்டு இருக்கீங்க? ராணிமா, இதோ நான் வரேன். அரசு வேலையா நீங்க டிஐஜி சாரை மீட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நான் எப்ப டிரைவரை கூப்பிடணும்னு சொல்றீங்களா? ஒரு 11 மணி போல வர சொல்லிடு. உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்களும் ராணி அம்மாவோட போறீங்கல்ல? ராஜி கூட நான் கண்டிப்பா போவேன். அது என்னன்னா, சரண் பண்ணாவோட மரணத்துக்கு பிறகு எல்லா ஃபேக்டரியும் தனியா போய் நான் தானே பாத்துக்க வேண்டியதா வருது. அதான் கொஞ்சம் குழம்பி இருந்தேன். அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வேண்டாம், நானே தனியா போயிட்டு வரேன். அதோட நீங்க வேற என்னவோ சொல்ல வந்தீங்க. ஓ, அத கேக்குறியா? நீ மறுபடியும் அந்த சின்ன பொண்ணு பேச்ச கேட்டு ஏதோ டிஐஜிய பார்க்க போறியோன்னு நினைச்சிட்டேன். அந்த பொண்ணோட பேரை மறுபடியும் என்கிட்ட சொல்லாதீங்க. இதத்தான் நானும் சொன்னேன். அவ 1ஆம் நம்பர் திருட்டு பொண்ணு. சில நேரத்துல நானும் அவ பேச்ச நம்ப ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் அவிக் பண்ணா கிட்டே பேசினேன். எனக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே சரண் பண்ணாவோட மரணம் ஒரு கொலையா இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், என் கணவன் மேல ஆணை, அவன் என்னோட சொந்த ரத்தமா இருந்தாலும் சரி, அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன். அவனுக்கு 7 தலைமுறையும் நடுங்கி போயிடணும். என்ன பண்றது? அங்க இதுக்குள்ள அவிக் செட் ஆயிருவான். இந்த பாக்ஸ்ல ஹோல்ஸ் போட்டுடுறேன். அப்ப அவிக்கு மூச்சு விட பிரச்சனை இருக்காது. சக்தி, நீயா? இந்த ஸ்டோர் ரூம்ல என்ன கலவரம் பண்ணலான்னு பாக்குற? அதுவா, ஒண்ணும் இல்ல. நெத்தியில வேர்வை, கண்ணுல பயம். என்ன கிரைம் பண்ணிட்டு இருந்த? என்ன பார்த்ததும் பயப்படுற? உனக்கு என்ன வேணும்? அதோட நீ எதுக்காக நீ இவ்ளோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க? நேரா அந்த பொண்ணுங்களை தேடி போயேன். அன்னைக்கு நீ சொன்னியே நெத்தியில போட்டு காதுல கம்பல்னு. யாருக்கோ வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஹலோ, யார்கிட்ட போகணுமோ போய்க்கோ, எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நீ கண்டிப்பா எதையோ ஒண்ணு மறைக்கிற. நீ ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு.
நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அது மட்டும் இல்லாம நீயும் தான் வெளியே அடிக்கடி நைட்ல போயிட்டு வருவல. அது வந்து உன்னோட அப்பா பார்ட்டி பார்ட்டி பண்ண போவேன். Do you know how much I love clubbing and all? ஹஹா போ. ஆடு பாடு சிகரெட் பொடி உனக்கு அதானே பிடிக்கும். கெட்டு போடுவேன். கெட்டு போனவனா? என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்பாவோட போனை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். I was being nice to you. சரி ஓகே, உனக்கு என் உதவி தேவைப்படலன்னா நான் போறேன், அவ்வளவுதான். No no I'm sorry. அது தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன். அப்ப உன்னோட சாரியோட எந்த ஒரு இஎம்ஐ எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. நான் கண்ணு காட்டும் உடனே மேல இருந்து பாக்ஸ் வர நான் மந்திரவாதியா சொல்லு? கொஞ்சம் நீ வாயை மூடுறியா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. யாராவது நம்மள இப்படி பார்த்தா என்ன யோசிப்பாங்க ப்ளீஸ்? நான் ஒரு ராயல் ஃபேமிலி பொண்ணு மடக்கிட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க, அவ்வளவுதான். ஷட் அப். ஷட் அப். யூ ஷட் அப். ஓ அப்படின்னா எல்லாம் ஷோரூம்ல தான் இருக்கா? யாரோ வந்துட்டாங்க. ஐயோ யாரோ. ஹேய் கத்தாத, அமைதியா இரு, அமைதியா இரு. இரு அப்படியே இரு, நான் எடுக்கிறேன். இங்க இந்த ஓடு ஓடு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பேட் லக். வரும்போது தனியா வராம வம்ப இழுத்துக்கிட்டு வர. நீ இந்த அரண்மனையிலேயே ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்க. இந்தாங்க இத புடிங்க. இந்த தண்ணியை குடிங்க. உங்களோட கை உதறது கை தட்டுற மாதிரி இருக்கு. அப்புறமா குடிக்கிறேன். இப்போ மண்டையில என்னெல்லாமோ ஓடுது. இன்னும் ஒரு நாள் அவிக் பண்ணா இங்க உயிரோட இருந்தான்னா நம்ம இதய துடிப்பு கண்டிப்பா நின்னு போயிடும். என்ன இப்படி பயப்படுறீங்க? நின்னு போக உங்க இதயம் என்ன கடிகாரமா? அவன் ஒரு சின்ன பொடி பையன். எப்போ நினைச்சாலும் கதைய முடிச்சிடலாம். அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. சக்திக்கு 16 வயசு. 2 பேரோட மூளையும் ஒண்ணு சேர்ந்து பார்த்தா வயசு 23. நாம எந்த ரிஸ்கையும் எடுக்க முடியாது பிரதாப். இந்த 7 வயசு பையன் செத்து போனா அந்த 16 வயசுக்காரி பலவீனமா போயிடுவா. லேட் பண்ணா ராஜுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். இது மட்டும் நடந்துச்சுன்னா மொத்த வீர்கட்லயும் மக்களோட கோபத்துல இருந்து நம்ம 3 பேரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இத நீங்க மறந்துடாதீங்க. என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நிஜமாவே பயமுறுத்திட்டீங்க. இதான் விஷயம்னா இப்பவே சொல்லிடுறேன். இந்த அவிக் பன்னாவோட கதையை நாம இன்னைக்கே முடிக்கலாம். நாளைக்கு காலையில நம்ம அவிக் பன்னா கார்டன்ல விளையாடும் போது மரம் மேல விழுந்து இறந்து போயிடுவான். அப்படி இல்லைன்னா வேற ஒண்ணு இருக்கு. அதாவது கார்டன்ல அவிக் பன்னாவை விஷப்பாம்பு கொத்திடும். அப்போ அவன் இறந்துடுவான். இந்தாங்க புடிங்க, கையில டாஸ் போடலாம். விழுந்துருச்சு. அப்படின்னா அவிக் பன்னா கார்டன்ல விளையாடும் போது இறந்து போயிருவான். சரி பிரதாப், இந்த மரணம் இயற்கையான மரணம்னு தெரிய வருமா? அப்படிதான் தெரிஞ்சாகணும். மர்டரா இருக்க கூடாது. அட அது என்ன மறுபடியும் தம்பி மேல சந்தேகமா? 100% இது வேலை செய்யும். நான் எதுக்காக இத சொல்றேன்னா, இந்த ராஜ்யம் ரொம்ப பழமையானது. அதே மாதிரி இந்த அரண்மனையும் ரொம்ப பழமையானது. அதனால அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட மரங்களும் இருக்கு. அதனால இந்த பழைய மரங்களின் வேர்களும் தளர்ந்து போனதுனால அது எந்த நேரத்துல வேணா யார் மேல வேணாலும் விழலாம். விழுந்து சாகவும் அடிக்கலாம். பிரதாப் ரொம்ப சரியா சொல்றான். எல்லாரும் இத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் பாப்பாங்க. நம்ம வேலையும் முடிஞ்சு போயிடும். அவிக்கு இந்த பாக்ஸ்குள்ள வந்துருவா. நான் சீக்கிரம் இதை யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு பின்னாடி கொண்டு போகணும்.
சக்தி, நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட பொய் சொன்னதே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நாம சரியான பாதையில போனா அம்மா நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. அப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு. ஆனா ராணி அம்மாக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனாலும் நான் உங்களுக்காக ராணி அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவைக்கு இங்க இல்லைன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ராணிமா, எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க கிளம்பிட்டீங்க? அது கார்டனுக்கு. இப்படியா? வீர்கட்டோட ராஜகுமாரன் இவன் இப்படி சாதாரண ஷர்ட்டை போட்டு கூட்டிட்டு போவியா? இது வின்டர் சீசன் வேற. போ, போய் ஒரு ஜாக்கெட்டை கொண்டு வா. சரிங்க, நான் போய் கொண்டு வரேன். சொல்ல போனா எங்க ராஜகுமாரன் எந்த Dress வேணாலும் போடலாம். எதை போட்டாலும் பார்க்க கியூட்டா இருப்பான். கார்டனுக்கு போகணுமா? அப்ப வா, நான் கார்டனுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நாம சேர்ந்து விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம், ஊஞ்சல் கூட விளையாடலாம். வா வா, ஏன் கூட வா. நான் எல்லா விஷயத்தையும் ராணி அம்மாக்கு கடிதத்துல எழுதிடுறேன். அப்பதான் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும்பா. நீங்க அவிக்கோட பொறுப்பை என் கையில ஒப்படைச்சீங்க. அதை நிறைவேற்ற தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வாடா, என் கூட வந்தா என்னவா? வா. பிரதாப் சொல்லு. என்ன செய்றீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சீக்கிரம் அந்த குட்டி பையல இங்க கூட்டிட்டு வாங்க. கார்டன் விளையாட என் மனசு துடிக்குது. நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வை. எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க வந்துட்டா போதும். இந்த அவிக் எங்க போனா? ஏன் இவ்வளவு லேட் பண்றா? அவிக் வந்துட்டியா? நீங்க வந்ததை யாரும் பார்க்கலல? தேங்க் காட். வெரி குட். டக்குன்னு இந்த பாக்ஸுக்குள்ள போயிடு. நான் உள்ள ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில், அப்பமோட போட்டோ கூட வச்சிருக்கேன். அப்பதான் உனக்கு பயம் இருக்காது. சரியா? லெட்ஸ் கோ அவிக். அந்த கர்டன் பாக்ஸ் தானே நேத்து ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. அதை எங்க எடுத்துட்டு போறா? இந்த சக்தி என்னதான் பண்றா? அவிக் பன்னா, அவிக். ஹலோ. ஐயா, என்ன நீங்க எங்க இருக்கீங்க? அவிக் பண்ணாம கூட்டிட்டு வாங்க. நீங்க இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னா மரம் என் மேலேயே விழுந்துரும். அட, எங்க இருந்து கூட்டிட்டு வரேன்? அவன் என் கையை உதறிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அவனைதான் நான் தேடுறேன். அட, அவனை எப்படி நீங்க ஓட விட்டீங்க? தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நான் ஏதாவது பண்றேன். இவன் எங்க போய் தொலைஞ்சான்? சரியான குட்டி பிசாசு. இந்த ரூம்குள்ள தான் போய் வேணுமா?
ஏன் கார்ட்போர்ட் துண்டுகளா இருக்கு? நேத்தின் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட ஸ்டோர் ரூம்ல என்னவோ பண்ணிட்டு இருந்தா, இப்போ அவ சைக்கிள்ல பாக்ஸோட போயிருக்கா. மறுபடியும் இவளே போய் ஒரு வம்புல மாட்டிக்க போறாளா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவிக் பன்னாவோட எல்லா ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணிடு. கண்டிப்பாம்மா. நான் அவிக் பன்னாவோட ட்ரீட்மெண்ட்காக 1 மாசம் ரிஷிகேஷ்க்கு போறேன். சரிங்கம்மா. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ராணிமா? என்னன்னே தெரியல. திடீர்னு லேசா தலைவலிக்கு. கொஞ்சம் தண்ணி குடிங்கம்மா. இது என்னது? அவிக் பன்னா? அவிக் பன்னாவா? அவிக் பன்னாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல. அவிக் பன்னாவுக்கு ஒன்னும் ஆகல. நான் உங்களை தான் தேடி வந்தேன். நீங்க இன்னும் 2 நாள்ல ரிஷிகேஷ் போறீங்கல்ல, சோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாச்சா? நான் டாக்டர் கிட்டே பேசிட்டேன். அமெரிக்கால இருந்து அவரும் ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இனிமே பிரச்சனை இல்லை. அவிக் பன்னாக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவன் பேசுவான். நானும் அவனோட குரலை கேட்க ஆவலா இருக்கேன். அது ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி தெரியுது. இது சக்தி எழுதினதா கூட இருக்கலாம்.